இன்று பிறந்தநாள் காணும் இளைஞர்களின் விடிவெள்ளி மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என அன்புடன் வாழ்த்தும் மகாராஜன் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர். வங்கக்கடலில் புயல் சின்னம் மையம் கொண்டுள்ள நிலையில் ஏற்கனவே கஜா புயலுக்கு அறிவித்த நிவாரணம் இதுவரை வழங்கப்படவில்லை என கோடியக்கரை மீனவர்கள் வேதனை கூறுகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, கோடியக்கரை மீனவர்கள் என்ன மாதிரியான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்க, என்னென்ன குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கின்றனர், என்ன விவரம்? ராதா, கடந்த 2018ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் கோடியக்கரை வழியாக வந்து கடந்து சென்ற கஜா புயலின் பொழுது வந்துட்டு இந்த பகுதி வந்து உருக்குலைந்து வந்து காட்சியளித்திருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கணக்கான படகுகள் வந்து சேதமடைந்திருப்பதாகவும் அதுடைய வலைகள் வந்துட்டு லட்ச ரூபாய் மதிப்புடைய வலைகள் அனைத்துமே வந்து கடலில் வந்து உள்ளே இழுத்து செல்லப்பட்டு அனைத்தும் வந்து வீணாகிவிட்டதாகவும் இந்த பகுதி மீனவர்கள் வந்து வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது வந்து தமிழக அரசு அறிவிக்க இந்த மாதிரி அந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்ட இந்த குறிப்பாக இந்த கோடியக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வந்து அறிவித்த நிவாரணத் தொகை தற்பொழுது வரை வந்து எங்களுக்கு வந்து வழங்கப்படவில்லை என்கின்ற வேதனையில் தற்போது இந்த பகுதி மீனவர்கள் இருக்காங்க. இது சம்பந்தமா பேசுவதற்கு இந்த பகுதியை சார்ந்த மீனவர் வடிவேல் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். ஆனா இப்போ 2018 கஜா புயலப்போ வந்து அரசு அறிவித்த நிவாரணம் வந்து உங்களுக்கு முறையா வந்து சேர்ந்ததா? இல்லைண்ணா, இல்லை, முறையாக சேரல. ஆனால் சொன்னாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் போனதுன்னு சொன்னாங்க. ஆனால் பட்டியலில் வந்துச்சு, ஆனால் மக்களுக்கு யாருக்கும் வந்து சேரல. இப்போ அந்த டைம்ல வந்து என்னென்ன இங்க வந்து பெருத்த சேதம்னா அந்த டைம்ல என்னெல்லாம் இருந்தது? ஆனால் எங்களை ஒரு போட்டுக்கு ஒரு மீன் தான் அந்த ஒரு வலை வச்சிருப்பாங்க. எப்படின்னா நெய் மீன் போனாக்க நம்ம அரைக்கலாக்கு போனால் அரைக்கலாக்கு வலை வச்சிருப்பாங்க, சூடைக்கு போனால் சூடைக்கு வலை வச்சிருப்பாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு போட்டுக்கு 10 வலை கம்மி இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் 10 வலைனாக்கா அந்த 10 வலையுமே அந்த டைமில் எல்லாமே வலையும் கடலில் போனது அதுக்கு அறிவிச்சாங்க. ஆனால் அது மாதிரி கொடுத்துட்டு அறிவிச்சாங்க, ஆனால் பட்டியலில் போனுச்சு, ஆனால் மக்களுக்கு வந்து சேரல. அப்படிலாம் போனுச்சு. அதே மாதிரி இந்த பகுதியோட மீனவ சங்கத்துடைய பொறுப்பேற்கக்கூடிய சுரேஷ் ராவட்டும் கேட்கலாம். ஆனா இப்போ நிவாரண தொகை 2018 கொடுத்த நிவாரண தொகை இன்ன வரைக்கும் வந்து சேரல அப்படின்றத மீனவர்கள் சொல்லிக்கிறாங்க. இப்போ இது பத்தி உங்களுடைய கருத்து? இந்த நிவாரண தொகை வந்து அறிவிச்சது வந்து முழுமையா வந்து சேரல. இப்போ ஒரு முழு போட்டு ஒரு சேதம் அப்படின்னா முழுசா அந்த அமௌண்ட் வந்து சேரல மக்களுக்கு. ஒரு பாதி, ஒரு 35,000 40,000 அந்த ரேஞ்சு தான். ஒரு 1.5 லட்சம் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுல காவாசி தான் மீனவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அதுல வந்து எந்த பக்கம் மிஸ்டேக் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ எங்களோட இந்த கோடியக்கரை ஊரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்னொரு அத்தியாவசிய தேவை, மீனவர்களுக்கு அத்தியாவசிய தேவை என்னன்னா, இங்க வந்து டீசல் பங்க் கிடையாது, மானிய டீசல்னு ஒரு இது கிடையாது. வெளியில இருந்து வந்து இருக்கிறதுல போட்டு போய் வலை வைக்கிறது கொஞ்சம் தாமதமாகுது. இங்க ஒரு டீசல் பங்க் அரசு அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்போ இந்த பகுதியில வந்துட்டு எவ்வளவு மீனவர்கள் இருக்கிறாங்க? இந்த பகுதியில டோட்டலா பார்த்தா இங்க வெளியூர்ல இருந்து வந்து தங்கி மீன் பிடிக்கிறவங்கன்னு பார்த்தா ஒரு 400 போட்டு அவங்க ஃபேமிலி இப்படி வந்து இங்கே தங்கி இருந்து தொழில் பார்க்குறாங்க. லோக்கல் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு 100-150 போட்டு அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. இப்போ வந்து கடந்த புயலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி வந்த புயலும் சரி, தொடர்ச்சியா இந்த கோடிக்கரை பகுதி வந்து தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு வருது. இதுக்கு வந்து இந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு வந்து ஒரு தீர்வுனா உங்களுடைய கோரிக்கை என்ன நினைக்கிறீங்க? பாதிப்பு இல்லாத ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்பர் தான் மெயின். அது இல்லாமல் பார்த்தா இந்த பெட்ரோல் பங்கு அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ போட்டை இழுத்து வச்சுட்டு போறதுனால ஒவ்வொரு போட்டு வந்து மோதிக்கிட்டு போட் எல்லாமே கொஞ்சம் சேதமாகுது. வலையை கூட சேஃப்டியா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இழுக்கிறதுல வந்து மெயினா ஹார்பர் இல்லாததுனால ஒவ்வொரு போட்டுமே வந்து இப்போ ஒன்றுக்கு ஒன்றா வந்து வச்சு இதாகுது. கிட்டத்தட்ட வந்து இங்க வந்து படகுகளை வந்து கரையில் வந்து நிறுத்தி வைப்பதற்கு கூட வந்து இடமில்லாத நிலை தான் தற்பொழுது இந்த கோடியக்கரையில் இருக்கிறது. ராதா, படகுகளை நிறுத்த இடமில்லாமல் தவிப்பதாக மீனவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கஜா புயலின் போது வழங்கப்பட அறிவித்த நிவாரணம் இதுவரை முழுமையாக வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்கமைக்கு நன்றி பிரசன். இன்று பிறந்தநாள் காணும் இளைஞர்களின் விடிவெள்ளி மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என அன்புடன் வாழ்த்தும் மகாராஜன் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர்.